Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ரீ ஷேகா ரபாசியா ரீ காபா ரகாபாசே ரீ ரஹாந்தோரோ ஷேகிட்டே மா சபு ஷிகேர் மா ராடா பா ஷேகே. Lord, speak with us, Lord. Rī shē raha dūshya ma rarabase el frudushya mahantoro eridi shikya prahase rabushiyantoro. Thank you, Jesus. Thank you, those who have confirmed. Thank you, Sister Jerlyn. Thank you, Sister Felicia. Thank you, Sister Suganti Prabhakar and Sister Padmavati for taking the Bible. Okay, மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்து, இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முன்ற வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைப்பித்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். Hallelujah. Thank you, Jesus, for this wonderful verse. Rabu shekata erima handuro. அப்படியே கண்களை மூடி நம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை அவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் ஜெபிக்கலாம். Lord Jesus, I thank you. You are going to speak with us. We welcome you in our midst. நீர் எங்களோடு பேச போகிறீர். நாங்கள் வரவேற்கிறோம். We eagerly waiting to listen to the Holy Spirit. Rabashia kabara hasi antur. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வாசித்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து முதலாக கலிலேயா ஊரிலே, கலிலேயாவுக்கு அவர் கானா ஊரிலே அவர் தம்முடைய மகிமை முதலாக வெளிப்படுத்துகிறார். மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊர், there was a place called Canaan in Galilee. அந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே முறையாக இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல சில காரியங்களை நாம் ஆழமாக தியானிக்க போகிறோம். வெறும் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாத்திரம் அவர் மாற்றவில்லை. சில காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you are ready to listen to this word? சில ரகசியங்களை நான் உங்களுக்கு ஆவியானவர் மூலமாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? How many of you are ready? Please type in the comment, yes, I am ready. நான் உங்களுக்கு அந்த ரகசியங்களை சொல்லட்டும். ரீகா பாஷிகேரே மா ராடா பாஷிகேயா லீ சேஃப் ரஹாந்தோ. ஹalleluya, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உங்களுடைய ஸ்கிரீனில் தெரிகிற வசனத்தை நீங்கள் பாருங்க. இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அழைக்கப்பட்டிருந்தார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கையை அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றணுமா? You need to invite the Lord Jesus. You need to invite the Lord Jesus in your life.
த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் ரகசியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு முதல் ரகசியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே அழைக்க வேண்டும். பாருங்க, அந்த கானா ஒரு கல்யாணத்திலே ஒருவேளை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? வாட் வில் பி ஹேப்பன்? என்ன ஆயிருக்கும்? அந்த கானா ஒரு கல்யாணத்திலே ஒரு கல்யாணத்தில் குறைவு ஏற்பட்டால் அந்த கல்யாணத்தில் கடைசி வரைக்கும் எதை பேசுகிறாங்களோ இல்லையோ, சாப்பாடு நல்லா இல்லைப்பா, சாப்பாடு பத்தலைப்பா, இந்த கானா ஒரு கல்யாணத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தூரத்துலேருந்து வந்தேன், எனக்கு சாப்பாடு கூட கொடுக்கல என்று சொல்லி ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த கல்யாணத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை அவர் மறைத்தார். முதலாவதாக, the first point you need to do in your life is invite our Lord Jesus in your heart. அதுதான் முதல் ரகசியம். நீங்க எங்க போனாலும் சரி, wherever you go, you may go to the office, you may go to your dentist, you may go to your doctor, to see your doctor. எங்க போனாலும் சரி, நீங்க டாக்டரை பார்க்க போறீங்களோ இல்லை வேலைக்கு போறீங்களோ, எங்க போனாலும் சரி, just invite Lord Jesus, I invite you. நான் உம்மை அழைக்கிறேன் ஆண்டவரே. Lord Jesus, I invite you. I'm going to visit the doctor, or I'm going to see my family, or I'm going to visit this place, or I'm going to see my boss. என்னுடைய வேலையில் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீங்களே, I want to invite you. First point is invite the Lord Jesus in your life. முதலாவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. If you miss to invite Jesus, you will miss the opportunity. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இன்வைட் பண்ண மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. ஏன்னால் Holy Spirit is very very gentle. இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன். I will just knock your door. If you allow me to come inside you, I will come and dine with you. இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன். அவர் யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் எதையும் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார். The Lord our God has given the free will to Adam and Eve in the Garden of Eden so that they can do whatever they want. அவர்கள் என்ன வேணா செய்யலாம். Everything was given into them. The freedom was given to them. Every morning they were talking with the Lord Jesus. ஒவ்வொரு காலையிலும் கர்த்தரோடு கூட, இறைவனோடு கூட, தேவனோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதே சுதந்திரம் தான் உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் கர்த்தரை இன்வைட் பண்ணலாம், இல்லை இன்வைட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்வைட் த லார்ட் ஜீசஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். யூ நீட் டு லைக் திஸ் வீடியோ. கோ ஹெட் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக த நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்து மரியாளாகிய ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். முதலாவது நாம் பார்த்தோம், we need to invite the Lord Jesus in our lives. நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்வைட் பண்ணணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காய் காத்திருக்க வேண்டும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அநேகர் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம கட்டளை, we are commanding the Lord Jesus. இயேசுவை எனக்கு இதை பண்ணுங்க, இயேசுவை எனக்கு இதை செய்யுங்க. மரியாளை போல இயேசு எடுத்து சொல்றாங்க, மரியாள், இயேசுவே திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, ஏதாவது பண்ணுங்க சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்றாங்கன்னா துரிதப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் டைம். இரண்டாவது பாயிண்ட், தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்வைட் த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலையுங்க. செகண்ட் பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் நேரத்திற்காய் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, ஸ்திரீயே. முதல் முறையாக இயேசு கிறிஸ்து மரியாளை ஸ்திரீயே என்று அழைத்தது இந்த இடத்துல தான். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. தன்னுடைய வயிற்றிலே கற்பத்திலிருந்து பிறந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மரியாளை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன.
இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மை beloved child, why you are forcing me? ஏன் என்னை நீ துரிதப்படுத்துகிற? என் நேரத்திலே நான் அதை செய்வேன். உனக்கு என் நேரத்திற்காய் நீ காத்திரு. I am the Lord your God. நானே உன் தேவனாய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு தெரியும் எந்த நேரத்தில் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எந்த நேரத்தில் உனக்கு பிள்ளைகளை கொடுக்கணும், எந்த நேரத்தில் உனக்கு இந்த வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்கணும், எந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்துருக்கிற அந்த அப்ராட் போகிறதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கணும், எந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரணும். எல்லாத்தையும் கர்த்தர் அவர் நேர்த்தியாய் செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை அழைத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். பாருங்க, அந்த மணவாளன், அந்த கல்யாணத்திலே இருந்த மணவாளனும் அவருடைய குடும்பத்தாரும் இயேசுவோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருந்ததுனால தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யாரையாவது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசாமல் இல்லை ஏதோ ஒருத்தங்க நேரில் பார்க்குறீங்க, சடனாக நீங்கள் இன்விடேஷன் கொடுப்பீங்களா? நோ, யூ ஒன்ட் கிவ் த இன்விடேஷன். முதலாவது இயேசுவை அழைத்தார்கள். அப்படி என்றால் இயேசுவோடு அவர்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தார்கள். செகண்ட், Mary, the mother of Jesus, waited for the Lord's timing. The Lord Jesus is telling Mary, why you are forcing me? ஏன் என்னை துரிதப்படுத்துகிற? இன்னும் என்னுடைய நேரம் வரலை. Today, this morning, the Lord is reminding you, I am the Lord your God. Wait for me. எனக்காய் காத்திரு. நாம் இப்பொழுதும் ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து அந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு பிளெஸிங்கே தனி. Hallelujah. Thank you, Jesus. My dear brothers and sisters, this morning the Lord tells you, wait for me. எனக்காய் காத்திரு. ஓகே, இந்த பாயிண்ட்டும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்வைட் த லார்ட் ஜீசஸ். செகண்ட், வெயிட் ஃபார் த லார்ட் ஜீசஸ். ஓகே, மூன்றாவது பாயிண்ட்காக போவோம். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை படிங்க. அவருடைய சீஷர்கள், அவருடைய வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தேர்ட் பாயிண்ட், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க வேண்டுமா? லிசன் டு வாட் த லார்ட் சேஸ். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? how many of you are understanding this word? how many of you can understand? நான் சொல்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை, பிரதர் நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ராகா பாஷியா கபா ரஹாந்தூர் ரீஹே ஜேகேலே மாந்தோஷே ரபூஷியா கபா ரஹாந்த். ப்ளீஸ் லெட் மீ நோ in the comment section. நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. the Lord is speaking to you. Rabba shikaba rahanto rekete labanto. The third point, what the Lord tells you, please listen to that. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். The Mary, the mother of Jesus Christ, she's insisting the disciples, the servants, just listen to what the Lord says. பாருங்க, உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற காரியத்தை சொல்ல மாட்டார். நீங்கள் நினைக்காத காரியத்தை தான் செய்ய சொல்லுவார். இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல மாட்டார். இந்த செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் நினைக்காத கர்த்தர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியணும். ஏனால் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. என்னுடைய சித்தம் உங்கள் சித்தத்தை பார்க்கிலும், உங்கள் தீர்மானத்தை பார்க்கிலும், உங்கள் டிசிஷன்ஸை பார்க்கிலும் பெரிய டிசிஷன், பெரிய தீர்மானம், பெரிய சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாயாருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரோ அதை செய்யுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவர் ஸ்பிரிட் மோடில் போயிட்டாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, பிகாஸ் இன் த realm of the spirit, the Lord Jesus is a son of father. பிதாவினுடைய மகன், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் அவர். ஆவியில மாம்சத்துல தான் அவர் மரியாளுக்கு மகனாக இருந்தார். ஆனால் ஆவியிலே the moment he went into the realm of the spirit, he just telling Mary, உனக்கும் எனக்கும் என்ன?
இப்போ மரியாளுக்கு புரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைக்கும் மகிமை இருக்க போது, அதுக்கு வல்லமை இருக்க போது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் ஆரம்பித்து விட்டார். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. அவர் ஊழியத்திற்கு வந்து முதலாய் செய்கிற அற்புதம் இதுதான். அவர் ஊழியத்திற்குள்ளாய் காலடித்து எடுத்து வைக்கிறது இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே. கானான் என்று சொன்னால் சபிக்கப்பட்ட இடம். நோவாவுடைய மகன், அவனுக்கு சாபத்தை நோவா கொடுக்கிறார். அந்த கானா ஊரிலே தான் முதலாக அவர் ஆசீர்வாதத்தை அவர் செய்கிறார். ஒரு ஆசீர்வாதமாக ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். மூன்றாவது பாயிண்ட், வாட் எவர் த லார்ட் ஜீசஸ் டெல்ஸ், டூ இட். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இல்லை நான் பாதி செய்கிறேன், நான் பாதி செய்ய மாட்டேன் சொன்னால் கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியாது. ஒருவேளை அவங்க பாதி தான் செஞ்சுருந்தாங்கன்னா they would have lost the blessings. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் சொல்லுவதை அதன்படி செய்ய மறக்காதீங்க. The first point is invite the Lord Jesus. The second point is wait for the Lord's time. Third point is whatever the Lord says, listen and obey. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படியுங்கள். ஓகே, இந்த 3 பாயிண்ட் எடுத்து நம்ம we'll keep this aside. அடுத்ததாக நம்ம தியானிக்க போகலாம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தார்கள். They prepared themselves earlier. நான்காவதாக, prepare yourself always. Prepare yourself always. எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். இன்னைக்கு என்ன பிரதர் பாயிண்டா சொல்லிட்டு இருக்காரு? எஸ், the Lord wants to speak with you. கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். The Lord wants to tell you the secret for the blessing, how to turn the water into wine. Prepare yourself. முதலாவதாக, invite the Lord Jesus. Second, wait for the proper correct time for the Lord Jesus. Third, listen to whatever and obey to the voice of Jesus. Fourth, prepare yourself. அங்கே யூதர் முறைமையின்படி 6 கற்சாடிகளை அவர்கள் ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. ஏனென்றால் கர்த்தருடைய நேரத்தையும் கர்த்தருடைய நாளிகையும் நீங்கள் அறியாதிருப்பீர்கள். திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் we need to prepare ourselves always. We need to guard ourselves always. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் நாளைக்கு பரிசுத்தமாக இருப்பேன், இல்லை நான் முந்தானைத்து பரிசுத்தமாக இருந்தேன், இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் சாதாரணமாக இருந்துக்கிறேன். I will just go with this friend. I will just go here and I will just do whatever I need to do. And I'll come back to the Lord Jesus next time. You will lose a certain blessing in your life. You will lose the blessing the Lord has in your life. நீங்கள் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுவீங்க. Because you are not prepared yourself. மழைக்காக வயல்வெளியானது நிலமானது ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான் மழை பெய்யும் பொழுது அந்த நிலத்திலே பயிர்கள் முளைத்து அது கனிகளை கொடுக்கும். If the field is not prepared for the rain, the field will lose the blessing. மழை வந்துட்டு போயிடும். எப்போ மழை வரும்னு தெரியாது, கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதே போலதான் கர்த்தர் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பது உங்களுக்கு தெரியாது. You will not know the timing. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? You cannot command me to do what I want to do. Whatever my father says, I will do it. என் பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்வேன். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் எனக்கு சகோதரரும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். Whatever the Lord says, do it. Whatever the Lord says, do it. Prepare yourself. நாலாவது பாயிண்ட், preparation. Always prepare yourself. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? How many of you are with me? இதுவரைக்கும் சொன்ன இந்த 4 பாயிண்ட்டை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? Please, can you tell me? Yes, I would like to glorify the Lord. நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், இது எனக்கான வார்த்தை என்று சொல்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி Amen or else tell yes. Rima sheka pa rahasiantoro leaf rahasikere. கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு உங்களுக்கு. The Lord is giving you a blueprint to bless you, to make you a blessing for others. Rima sheka ba rahase. முதலாவது, கர்த்தரை அழையுங்கள்.
இரண்டாவதாக, கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நேரத்திற்காய் காத்திருங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். நாலாவதாக, ஆல்வேஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், உங்களை எப்பொழுதும் ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ரே கபாஷியாந்தோரோ. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது 5வது பாயிண்ட், இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர் அவைகளை நிரப்பினார்கள். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். வாவ், வாட் அ ஸ்டேட்மெண்ட் ஹியர். இயேசு கிறிஸ்து இந்த 4 பாயிண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணதுனால 5வது பாயிண்ட் சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அங்க 6 எம்டி ஜாடி, ஒரு ஜாடி இருக்கு. அதாவது there were 6 big vessels were kept as per the Jewish customs. They have to wash the feet of the people those who come inside this wedding. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜாடிகளில் தண்ணீர் காலியாயிற்று. எல்லாரும் வெட்டிங்குள்ள வந்ததுனால தண்ணீர்லாம், ஜாடிகளில் தண்ணீர்லாம் காலியாயிடுச்சு.